குருவே துணை. இப்பதனை பார்த்து கொண்டிருக்கும் மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணங்குளம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் ஜூலை மாதம் எவ்வாறு இருக்கப் போகிறது, என்ன பலன் கிடைக்கப் போகிறது, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிதுனராசி அன்பர்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் மேம்படும், சீராகும், மதிப்பு மரியாதை உயரும், பொருளாதாரம் சிக்கல் சற்று விலகி இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கங்களும் அவமானங்களும் எல்லாமே விலகி இந்த மாதத்தில் ஒரு சிறப்பாக இருக்க போகிறீங்க. குடும்ப தலைவிகளும் பெண்களுக்கும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு இதுவரையில் இல்லாதவருக்கு பேரும் புகழ் அந்த மாதம் இருக்கும். கணவன் மனையில் உறவு மேம்படும். குடும்பத்தில் இருந்த உற்றார் உறவினர், மாமனார் மாமியார், நாத்தனார்னு உறுப்பினர் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கூடயும் சண்டை போடாமல் ஒற்றுமை இருப்பீங்க. இந்த மாதம் ஒரு அனுகூலமான மாதம்தான். அம்மா வீடு சைடு எதிர்பார்த்துருந்து ஒரு நல்ல செய்தி பண வரவு எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது. பெண்கள் நகை வாங்க யோகம், ஒரு பொருள் வாங்கும் யோகம் வீட்டிற்கு இந்த மாதம் அருமையாக இருக்குது. அதனால் ஒன்றும் போன மாதத்தோட இந்த மாதம் ஒரு மேன்மை என்று சொல்லலாம். வாழ்க்கையில் இதுவரையில் ஏற்பட்ட தடைகள் படிப்படியாக விலகி இனி எல்லாமே வெற்றி தான். உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். காரிய தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சா தடங்களாகிட்டே இருக்குதா, இடம் வாங்க போகிறீங்க. இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சா தள்ளின்னு போகுதுன்னு, அதுவும் இந்த மாதம் சக்ஸஸ் ஆகும். ஒரு வண்டி வாங்கணும், ரொம்ப நாள் தள்ளின்னு போகுது, ஒரு புது வண்டி பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம், நாங்கள் தள்ளிகிட்டே போகுதுன்றீங்களா, இந்த மாதம் உங்களுக்கு அது அனுகூலமாக கிடைக்கும். அதனால் வண்டி வாங்கின யோகத்துகளும் ஒரு அருமையாக யோகம் தான். எது இடம் மாறணும், வீடு மாறணும் அப்படின்னு எதாவது ஐடியா இருந்தீங்களாக்கா, கண்டிப்பாக அந்த வீடு மாற்றிக்குங்க, சிறப்பாக இருக்கிறது. அதேபோல் சுபகாரியம் வீட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. சுப நிகழ்ச்சிகளுக்கு நிறைய அடிக்கடி போய் கலந்துக்குங்க. அதனால் பண விரயம், சுப விரயம் நிறைய இருக்குது. மிதுனராசிகள் யாராவது திருமணம் ஆக அந்த ஆண் பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த மாதம் திருமண பந்தம் கைகூடும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, இல்லை நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணோ, இல்லை நீங்கள் எதனா பார்த்து வச்ச பொண்ணோ கண்டிப்பாக முறைப்படி திருமண ஏற்பாடு நடக்கும். அதேபோல் மிதுனராசி பெண் பிள்ளைகள் திருமணம் ஆக தள்ளி போயிட்டே இருக்குதா, இந்த மாதம் ஒரு வரும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளை, நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த மாப்பிள்ளை கண்டிப்பாக பெற்றோர் சம்மதத்துடன் நடக்கும். தைரியமாக இருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர இந்த மாதத்தில் ரொம்ப அருமையான வாய்ப்பு இருக்கிறது. டைவர்ஸே பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, பசங்களுக்காக வாழலாம் அப்படி ஒன்று சேருவீங்க. இதெல்லாம் நடக்கும். உங்களுக்குள்ளே அந்த உறவும் மேம்படும். மறு திருமணத்துக்காக யாரும் காத்திருந்தா கூட ரெண்டாவது திருமணம் செய்யலாமா வேண்டாமா, நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கிறீங்க. தாராளமாக செய்யலாம், சிறப்பாக இருக்குது. உங்கள் உறவினர் மூலமோ, நண்பர் மூலியமாவோ, தெரிஞ்சவங்க மூலியமோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மறு திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வருது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். என்னங்க ஐயா, பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தலாம் அதை அப்புறம் ஆண்டவர் மேலே குறை சொல்லத்தோ, இல்லை உங்கள் மேலே பழி போட்டுக்கத்தோ அதெல்லாம் வீண் தேவையில்லாத வேலை. வர வாய்ப்பை நல்லா பயன்படுத்தும் வாழ்க்கையில், அவ்வளோதான். நீங்கள் வேலை தேடிட்டு இருக்குங்க கூட அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுங்க. மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலும் ஜூலை மாதம் ஏதாவது எக்ஸாம் அருமையாக எழுதுவீங்க. இல்லை ஜூலை மாதம் ஏதாவது ரிசல்ட் எதிர்பார்த்துருந்தாலும் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக வரும். கவலைப்படாதுங்க, தெம்பாக இருங்க, தைரியமாக இருங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, முயற்சி கைவிடாதீங்க. எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் சாதகமான சூழ்நிலை அமையும். கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கும், பரவாயில்ல போகும்போது சரியாயிடும். ஆஃபீஸ் இருக்கிறவங்களுக்கும் கூட ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வரும், அதுவும் சரியாகிடும், வருத்தப்பட வேண்டாம். பதவி ப்ரமோஷன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு இதெல்லாம். யாராவது ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க பணம் வராமல், பென்ஷன் வராமல் பெண்டிங் இருக்குதுன்னா இந்த மாதம் சாதகமாக உங்களுக்கு முடியும். ரிட்டையர்மெண்ட் ஆன பணத்தையும் நல்லபடியாக பயன்படுத்துங்க. யாரும் கேட்குறாங்கன்னு சொல்லி உறவினர் கேட்குறாங்க, சொந்தக்காரர் கேட்குறாங்க, அவங்க நண்பர் கேட்குறாங்க கொடுத்துட்டு அவதிப்படாதீங்க. கெட்ட பேர் ஆகிடும் கேட்கும்போது.
இருந்த காசை கையில் இருந்தாலும் சரி வர காசை நல்லபடியாக பயன்படுத்திங்க. உங்களுக்கு அதுதான் சிறப்பு. உங்களுடைய தொழில் பார்த்தோம்னா தொழில் அமோகமாக இருக்குது. இந்த மாதம் வளர்ச்சிகரமாக இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும் அது போகும்போது சரியாகிடும். நீங்கள் எந்த தொழிலாவது எடுத்துக்கங்க, உங்களுடைய தொழில் பார்த்திங்கனாக்கா எல்லாம் சிறப்பாக இருக்குது. குறிப்பாக சொல்ல போனாக்கா உணவு சம்மந்தப்பட்ட தொழில், நகைக்கடை, ஜவுளிக்கடை, துணிக்கடை, ஸ்வீட் கடை, ஏற்றுமதி இறக்குமதி தொழில், ரியல் எஸ்டேட், கான்ட்ராக்ட் ஒர்க், இந்த மாதிரி தொழில் செய்கிறதுலாம் ரொம்ப அருமையாக சிறப்பாக இருக்குது. அதனால் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய பொருளாதார சிக்கல் எதுவாக இருந்தாலும் தடைகள் விலகி இந்த மாதிரி சிறப்பாக இருக்கும். வெளிநாடுக்கு ஏதாவது வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? வெளிநாட்டுக்கு போகலாம், ஆதரவாக இருக்குது, சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் பணம் கொடுத்து மட்டும் யாருக்கிட்ட ஏமாந்துறீங்க. அது மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் உழைப்புக்கு உங்கள் திறமைக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதனால் முயற்சி கூட கைவிடாதீங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிலர் காதலிப்பாங்க, ஒரு சிலருக்கு காதல் கை கூடும், ஒரு சிலருக்கு ஃபெயிலியர் ஆகும். உங்களுக்குள்ள ஒரு மனசாபம், கஷ்டம் வரும். அவர் கனவுகள் நினைத்து விட்டு அடுத்த வேலையை பாருங்கள். காதல் கை கொடுப்பவருக்கு அப்பா அம்மா முறைப்படி சம்மதம் கண்டிப்பாக நடக்கும். மீனராசி அன்பர்கள் ஏதாவது தவறான வழியில் இல்லீகல் ஏதாவது உறவு இருந்தாக்கா கட் பண்ணிவிடுங்க. தவறான வழியில் போகாதீங்க. உங்களுக்கு அது ஒரு அவமானத்தையும் கெட்ட பேரையும் வாங்கி கொடுத்துரும். தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத கற்பனைகள்லாம் பாதிப்பு ஏற்படும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். படிக்கும் பிள்ளைகள் படிப்பு இந்த மாதம் சிறப்பாக அமோகமாக மேம்படும். விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு, நல்ல நல்ல வாய்ப்புலாம் தேடி வரும். வெளிமாநிலம் வெளிநாடு சென்று விளையாட வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கங்க. அதேபோல் உங்களுக்கு வீட்டிற்கு திடீர் உறவினர்கள் வருவார்கள். அதனால் திடீர் செலவு, திடீர் பணம் செலவு, பணம் நன்றாக வரும், செலவும் திடீர் வரும். உறவினரால் ஒரு ஆதாயம், நல்ல ஒரு லாபம் இருக்கும். திடீர் ஆன்மீக பயணம், திடீர்னு டூரு எல்லாம் செல்ல வேண்டி வரும். அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். மிதுனராசி அன்பர்கள் எப்பவுமே சுறுசுறுப்பாகவும் இறகண மனம் கொண்ட நீங்கள் எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்துட்டு நீங்கள் இனிமேலாவது எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் சிறப்பாகவும் செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு வெற்றி பாதை தானாக தேடி வரும். அடுத்தவங்களை நம்பி அதெல்லாமே இறங்கிடாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் சொந்த முயற்சி என்னென்ன இருக்கோ அது மூலம் செயல்படுங்க. அதனால் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து வாழ்க்கையில் எவ்வளோ நூலாகிட்டு இருக்கிறீங்க. இனிமேலாதும் எச்சரிக்கையாக இருங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வயதானவர்கள் கொஞ்சம் அக்கறையாக நல்லா டைஜஷன் ஆகிற மாதிரி நல்லா ஜீரண மாதிரி உணவாக எடுங்க. பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் உங்களுக்கு மிச்சப்படுத்தலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த உணவில் கவனம் செலுத்த உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். உங்களுக்கு பிள்ளைகளால் உங்களுக்கும் ஏதோ மன வருத்தம் இருக்குதா, பசங்க பேசலாம் கொள்ளலன்னு, அந்த மன வருத்தம்லாம் விடுங்க. பசங்க தானாக பேசுவாங்க. உங்களுக்கும் பிள்ளைகளுக்கு அந்த உறவு சிறப்பாக மேம்படும். வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. ஆகவே ஒரு முறை குலதெய்வ கோயில் சென்று வாருங்கள், அனைத்தும் நல்லதே நடக்கும். அப்படி இல்லை என்றால் பெருமாள் வழிபாடு சென்று வாருங்கள், பெருமாள் கோயில் சென்று வாருங்கள், நல்லதாக நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.